இன்னொன்னு இந்த ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா, நீங்க ரெண்டு பார்வை நீங்களே வந்து சொல்றீங்க. சமூக வலைதளங்கள் வழியாக ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் நீங்க சொல்றீங்க. சரி, இளைஞர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள். இளைஞர்கள் ஆட்சியை கைப்பற்றினா அவர் ரீல்ஸ் வழியாகத்தான் தான் செய்வதை எல்லாம் வெளிப்படுத்தும். இதுல என்ன தவறு இருக்கு? இது எங்க இருந்து தவறு வருது? ரீல்ஸ் போட்டு தான் இந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? இப்ப அப்ப புதுசா வர்ற ஒரு தேவை சமூக வலைதளங்கள் வழியாக அரசியலை கட்டமைத்து தங்களுக்கான திரட்சி உருவாக்கி கொண்டவர்கள் அவன் தன்னுடைய செயல்பாட்டை ரீல்ஸ் போட்டா என்ன தப்புங்கிற நான் அவன் போராதான் செய்வான். இளைஞர்கள் ஆட்சி கைப்பற்றிருக்கானா அவன் உட்காந்து ஓலச்சொல் எழுதிட்டு போனா அவன் ரீல்ஸ் தான் போடுவான், அவனை போடதான் செய்வான். நீங்க அதுல தவறு இருக்குன்னா நீங்க போய் கேட்கலாம். தவறான விஷயத்தை ப்ரோமோட் பண்றாங்க அல்லது வந்து ஒரு அறக்கோட்பாட்டுகளை தாண்டி செயல்படுறாங்க நீங்க கேட்கலாம். இத வந்து ஒரு கொச்சைப்படுத்துற மனோபாவம் இருக்குல்ல, அது ஒரு மன நோய். அது வந்து நீங்களே வந்து பல மணி நேரம் சமூக வலைதளங்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்க. சமூக வலைதளங்கள் வழியாக தான் செய்திகளை பார்க்கிறோம், சமூக வலைதளங்கள் வழியாக தான் உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அவன் போய் இங்க என்கேஜ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அதாவதுங்க ரீல்ஸ் போட வேண்டியதுதான், ஃபேஸ்புக் போட வேண்டியதுதான். அதுல ஆமை குஞ்சுகளில் கடவுளில் விட உத்தரவிட்ட விஜய் அண்ணா அப்படின்னா ஆமை குஞ்சு 200 வருஷமா முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு இருக்கு. இது என்னது இது? அப்புறமா விஜய் அண்ணா முதல்வர் ஆன உடனே தனியா ஒரு ரோடுல போட்டு போக்குவரத்து நெரிசலே இல்லாம தனியா ஒரு ரூட்டு போட்டாங்கன்னா காமராஜர் சாலை அப்படியே தான் இருக்குது. தனியா வேற எங்க ரூட்டு போட்டீங்க? இருக்கிற ரோட்ல ஒரு சைடு 2 சைடு போலீஸை நிறுத்தி தனியா விட்டீங்க. இது இவருக்கு வேண்டி பண்ணதா இல்லை அம்மையார் ஜெயலலிதா போய் நான் பார்த்துருக்கிறேன், கலைஞர் போய் பார்த்துருக்கிறேன், ஸ்டாலின் போய் நான் பார்த்துருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துருக்கிறேன். ஆனால் அன்றைக்கெலாம் யாரும் அதை வந்து ஃபேஸ்புக்கில் போடல, அதுக்குண்டு வந்து மீம்ஸ் போடல. அப்போ இதுதான் என்னன்றது கேட்குறோம். அப்புறம் விஜய் அண்ணா வந்து வந்ததுக்கப்புறமா என்னன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் யாருன்னா ஊழல் அதிகாரி பிடிச்சி கொடுத்தா 1 லட்ச ரூபான்னு நான் ஒன்று பார்த்தேன். நான் அது பார்த்தா பல ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வருது? எப்போ சரி ஆணை எதனா வந்திருக்கா, டிஐபிஆரில் எதனா அரசு ஆணை வந்திருக்கா, டிஐபிஆரில் வந்திருக்கா, இல்லை செக்ரட்டரியேட் குரூப்பில் எதனா இருக்குன்னு பார்த்தா காணும். ஆனால் இந்த மாதிரி செய்திகள் போயிட்டு இருக்கு. இது என்ன செய்தி? கரூர்ல இவர் பத்திரிகையாளரை சந்திக்காம போனாரா இல்லையா? கூப்பிட ஓடுனாரா இல்லையா? பத்திரிகையாளரை இன்னி வரலும் சந்திக்கிறது இல்லை. அப்போ ஒன் வே டிராபிக்கா நீங்க மீம்ஸ்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இதுலயே போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேணுன்றதை ஒண்டியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களே. இதை கேள்வி கேட்டா வந்து உங்களுக்கு வந்து அப்படியே திருப்பி விடுறது. அப்புறம் இன்னொன்னு நான் பார்த்தேன், ரவுடிங்க எல்லாமே வந்து தானா போய் சரண்டர் ஆகுறாங்க. எப்போ எங்க எத்தனை பேர் சரண்டர் ஆனாங்க? ஏ கேட்டகிரியா, பி கேட்டகிரியா, சி கேட்டகிரியா, ஹிஸ்டரி ஷீட்டரா, குண்டாஸ் எவ்வளோ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சரண்டர் ஆனாங்களா இல்லை அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் முன்னாடி சொன்னாங்களா? இதெல்லாம் நான் பார்த்ததுங்க. இதில் எத்தனை உண்மை? ஆமை குஞ்சுக்கிட்ட போய் கேட்க முடியாது, கடலில் விட்டாச்சு. அட்லீஸ்ட் மிச்ச கேஸ்ல எல்லாம் கேட்கலாம். பேசுனா ஒரு கொள்கை, ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா நம்ம என்ன பண்றோன்றதை பார்த்துட்டு பேசணும். அதே மாதிரி 20 ரூபா பாட்டிலுக்கு டாஸ்மாக்ல வாங்குற மாதிரி சொல்றாங்க. பாடலை மாற்றவும், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாடலை மாற்றவும், அதை வைரலாக செய்யவும், டிக்டாக், ரீல்ஸ், ட்விட்டரில் உடனே அதை பதிவிடவும். இல்ல அந்த பாட்டிலுக்கு 20 ரூபாங்கிறது முற்றிலுமான ஒரு அவதூறு. அது முதல்ல மறுத்துறேன். முதல்ல அப்புறம் அவதூறு இல்ல உங்களுக்கு ட்விட்டர்ல சோசியல் மீடியால உங்களுக்கு சாதகமா வந்தா ஏத்துக்கிறீங்க. அது வந்து அவதூறு உங்களுக்கு சாதகமா வந்துருச்சா? இல்ல எனக்கு என்னங்க சாதகமா இருக்குது? அது அவதூறு. அத பத்தி லட்சக்கணக்கான வீடியோ போட்டு அது வந்து அவதூறு. அரசு சபை விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதோட முடிஞ்சு. இல்ல ஆப்பாப்பட்டி கீரிப்பட்டி பத்தியும் முன்னாள் வாங்குனவங்க வீடியோ போட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம், வாங்குனவங்க வீடியோ போட்டாங்க. 20 ரூபா வேண்டாம், 10 ரூபாய் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. மாலைமர் சொல்லிட்டு அத்தனை தொலைக்காட்சியும் ஓடிச்சு. 10 ரூபாய் ஏன் வாங்குறோம் தெரியுமா? நிர்வாக செலவினங்களுக்காக வாங்க. என்ன நிர்வாக செலவினங்களுக்காக? அதை நீங்க கேட்கணும். புரியல உங்களுக்கு? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுல, வெளிப்படையா சொல்றாங்கல்ல, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. அவர் பேசுறது தம்பி இல்ல அவதூறுன்னு சொல்லி உங்க அதிகாரப்பூர்வமாக அந்த பணியாளர்கள் வந்து பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவதூறுன்னு சொன்னா நீங்க சொல்றது பழைய தலித்துகளுக்கு செய்தது, மற்ற சமூகங்களுக்கு செய்தது அல்லது பொதுவாக எந்த ஒரு ஆட்சி செய்ததுங்கிறது இல்ல. இதுவரையில் வந்து